வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குளமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குளமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மூரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குளமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கியே மகிழ்வோம் இறை குளமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குளமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் நீரை குளமே. நிறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முன்னுரை. வனத்தின் மௌனத்தில் இறைவனை கண்ட துறவியின் ஒளிவிளக்கே, புனித வனத்து சின்னப்பரே, மண்மயக்கம் விளக்கி விண்மார்க்கம் காட்டிய வழிகாட்டி, ஜபமும் தபமும் ஆயுதமாய்க் கொண்டு தீமையை வென்ற தூயவர், வனாந்தரத்தில் வாழ்ந்த உமக்கு வனத்து அந்தோணியார் உதவி செய்ய வானுலகம் படைத்த வல்லமை மிக்க கடவுள் அனுப்பி வைத்தார். இச்செயல் வனத்து அந்தோணியாருக்கு வல்லமை மிக்க கடவுளால் உணர்த்தப்பட்டது. வனத்திலே வாழ்ந்த எங்களுக்கு வழிகாட்டியாக வசித்து வந்த வனத்து சின்னப்பரே, உமக்கும் எமக்கும் துணையாக தூணாக வானுலக அரசி புனித லூறு அன்னையை வானுயர கெபி அமைத்து எங்கள் ஊரில் அமர வைக்க எங்கள் இறைதுதராம் ஆயர் ஆண்டகை விசுவாசம் செல்வராஜ் அவர்களுக்கு அந்த ஆண்டவன் அருளால் அவர் மனதிலே எண்ணத்தை விதைக்க, அந்த எண்ணத்தை அவர் அந்தமான் கத்தோலிக்க தமிழ் பேரவையில் விதைக்க, அது அந்த எண்ணம் என்று வானுயர வளர்ந்து நிற்கிறது. இந்த இறைப்பணியில் துணை புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இன்று உம்மை நினைவுகூரும் இந்த இனிய திருநாளில் நன்றி நாவல் பாடுகின்றோம் நம்பிக்கை இதயத்தோடு. திருப்பலி பலிபீடம் வானத்தின் வாசலாய் மாற பரிந்துரையால் எங்களையும் தூய வாழ்விற்கு வழிநடத்தும். ஒற்றுமை, அமைதி, அன்பு எங்கள் வாழ்விலும் இந்த உலக மக்கள் வாழ்விலும் மலரச் செய்ய இந்த ஆண்டு திருவிழாவை ஆசிர்வதித்து நடத்துவீராக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வருடமும் வனத்து சின்னப்பருடைய திருவிழாவை கொண்டாட நாம் இங்கு வருகின்றோம். நான் எப்போதும் சொல்லுவேன், விமில்டான் கோயிலுக்கு வரும்போது உரிமையாக இது எங்களுடைய கோயில், நம்முடைய கோயில் நம்ம வருவோம். அந்த உரிமையை கொடுத்தது
இங்கு உள்ள அந்த கிராம மக்கள் தான். ஆகவே கிராம மக்களுக்கு மிகவும் நன்றி அழைத்ததற்காக. இன்றைய பூசையின் கருத்துக்களை நீங்கள் கேட்டிருந்தால் அதிகமான மக்கள் சமர்ப்பணம் செய்த கருத்தானது நன்றி திருப்பலியாக. கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கடவுள் நம்மோடு வாழ்கின்றார், கடவுள் நம்மை வழிநடத்துகின்றார். அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறாள், அவள் நம்மை கடவுளோடு இணைந்து இருக்க வழிபுரிகிறார். வனத்து சின்னப்பர் நம்மோடு வாழ்கிறார், நமக்காக ஆண்டவருடைய அருளினையும் ஆசிரையும் பெற்று கொடுக்கிறார். இந்த கருத்தை தான் இந்த முதன்மை கருத்தாக வைத்து இன்றைய திருப்பலியிலே பக்தியோடும் விசுவாசத்தோடும் பங்கெடுப்போம். ஆரம்பத்திலே நம்முடைய குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். சகமபா ரீமபத சானிதனிதமபா சகமபா. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே
ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். 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 ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுலத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். முக்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்திலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வர செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி ஒதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியூறுவது போல் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ வீணாகுமே. தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாளி என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாளி என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா
காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் என்னை வைத்து நீ காக்கின்றாய். ஒளியானவா, உயிரானவா, ஒளியானவா, உயிரானவா, உன் அன்பு நிலையாக எனில் வேண்டுமே, உன் அன்பு நிலையாக எனில் வேண்டுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சிக் கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குளோயே வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கின்றீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டுள்ளாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிறையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொள்கின்றீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கு அல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா,
प्रभु आप लोगों के साथ हो। और आपके आत्मा के साथ। संत मत्ती के अनुसार पवित्र सुसमाचार। यीशु ने जब सुना कि योहन गिरफ्तार हो गया है तो वह गलीलिया चले गए। वह नाजरेत नगर को छोड़कर जबूलून और नफ्तालिम के प्रांत में समुद्र के किनारे बसे हुए कफरनाहुम नगर में रहने लगे। इस तरह नबी ईसायास का यह कथन पूरा हुआ, जबूलून प्रांत, नफ्तालिम प्रांत, समुद्र के पथ पर यरदन के उस पार गैर यहूदियों की गलीलिया। अंधकार में रहने वाले लोगों ने एक महती ज्योति देखी है। मृत्यु के अंधकार प्रदेश में रहने वालों पर ज्योति का उदय हुआ है। उस समय से यीशु यह कहकर उपदेश देने लगे, पश्चाताप करो, स्वर्ग का राज्य निकट आ गया है। गलीलिया के समुद्र के किनारे पर टहलते हुए यीशु ने दो भाइयों को देखा, सीमोन जो पेतरुस कहलाता है और उसके भाई अंद्रयास को। समुद्र में जाल डाल रहे थे क्योंकि वे मछुए थे। यीशु ने उनसे कहा, मेरे पीछे चले आओ, मैं तुम्हें मनुष्यों के मछुए बनाऊंगा। वे तुरंत अपने जाल छोड़कर उनके पीछे हो लिए। वहां से आगे बढ़कर यीशु ने और दो भाइयों को देखा, जबेदी के पुत्र याकूब और उसके भाई योहन को। वे अपने पिता जबेदी के साथ नाव में अपने जाल मरम्मत कर रहे थे। यीशु ने उन्हें बुलाया। वे तुरंत नाव और अपने पिता को छोड़कर उनके पीछे हो लिए। यीशु उनके सभागृहों में शिक्षा देते, राज्य के सुसमाचार का प्रचार करते और लोगों की हर तरह की बीमारी और निर्बलता को दूर करते हुए सारी गलीलिया में घूमते रहते थे। प्रभु का सुसमाचार। கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய மூன்றாம் வாசகத்தை நாம் ஒரு முறை நம்முடைய மனதிலே யோசித்து பார்ப்போம். இன்றைய வாசகத்துக்கு 2 பாகம் இருக்கிறது. முதல் பாகத்திலே இயேசு தன்னுடைய பணியை தொடங்குகிறார். தன் பணியின் முதற்கட்டமாக மக்களை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், இறைவனுடைய ஆட்சி பக்கத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், இறைவனுடைய ஆட்சி மிக அருகில் இருக்கிறது. இது முதல் பாகம். 2வது பாகத்திலே ஆண்டவர் முன்னேறி சென்று 4 பேரை அழைக்கிறார். முதல் 2 வரை, மறுபடியும் 2 வரை. இந்த செகண்ட் பார்ட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். உண்மையிலே முடியுமா? இயேசு யாருன்னு தெரியாது, ஒரு புது மனிதர். யோசித்து பாருங்கள், இப்போ இந்த காட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தர் வராங்க, யாருன்னு தெரியாது. இயேசு மக்களை அவர் சந்திக்கவில்லை, மக்களும் அவரை சந்திக்கவில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு புதிய மனிதர் வந்து 2 பேரை பார்த்து, உங்கள் யாராவது 2 பேரை போட்டு என் பின்னாடி வானாப்பா அப்படியே போயிடுவோமா? போக முடியுமா? ஃபஸ்ட் 2 பேர் அங்கே ஸ்டாப் பண்ணல, திரும்ப முன்னே போகிறார். 2 பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, நதியிலே மீன் பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள பார்த்து வாங்கன்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? போட்டு அங்கேயே விட்டுறாங்க. அது பாசிபிலிட்டியா? நடக்குமா? உங்கள் வீட்டில் வராங்கன்னு வச்சுக்க, நீங்கள் விட்டுருங்களா பிள்ளைகளை? அப்படி போயிடுமா? யோசித்து பார்த்தா, நம்முடைய மனுஷ மொழியில் யோசித்து பார்த்தா இது பாசிபிலிட்டியா? நம்ம அழகாக பேசிடுறோம், துரந்த் சோழ்க்கு செல்லைக்கையா சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் உண்மை நடக்க முடியுமா அப்படி? ஆனால் நாம் அறிவோம், கடவுளுடைய வார்த்தை உண்மையானது. அப்போ நடந்திருக்கு. நடக்கிறது கஷ்டம், யோசிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பது மிகவும் கஷ்டம். நம்முடைய பிள்ளைகளை அவ்வாறு அனுப்புவது மிகவும் கஷ்டம். ஆனால் நடந்ததாக பைபிள் சொல்லுது, நம்ம விசுவசிக்கிறோம். அங்கே தான் முக்கியம். அப்போது
இயேசுவிட்ட அந்த 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 ஒரு என்ன சொல்கிறது, அவன் தன்பால் இழுக்கும் அந்த தன்மை எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பாருங்கள். இம்பாசிபிள், அது நடக்காது. ஆனால் நடந்தது. காரணம் இயேசுவில் இருந்த உண்மை, இயேசுவில் இருந்த சக்தி. இயேசு எந்த பணிக்காக முன்னேறுகிறாரோ அந்த பணியை அவர் தொடங்கும் பொழுதே அவருக்கே தெரியாமல் மக்கள் மேல் செலுத்துகின்றார். அதை மக்களும் பார்க்கிறார்கள். மக்கள் பார்த்து தன்னுடைய பணிகளை உதறிவிட்டு, வீட்டை விட்டு, அப்பா அம்மா விட்டு போகணும், திருமணமாக இருக்கலாம், பொண்டாட்டியை விட்டு போகணும், பிள்ளைகளை விட்டு போகணும், வேலையை விட்டு போகணும், எங்கே போகிறோன்னு தெரியாது, என்ன ஆகும்னு தெரியாது, ஃப்யூச்சர் இருக்கான்னு தெரியாது. அந்த நிலைமையிலே அவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இதுதான் உண்மை என்று விவிலியம் சொல்லுது, பைபிள் சொல்லுது, நம்ம படிக்கிறோம். ஆகவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உட்காந்து யோசிச்சா ஒன்றும் ஆகாது, ரொம்ப பிளான் பண்ண ஆகாது. வாழ்க்கையே பிளான் பண்ண முடியாது. வாழ்க்கையை பிளான் பண்ணால் கடவுள் எதுக்கு? உண்மையா இல்லையா? நம்முடைய வாழ்க்கை நம்மளே பிளான் பண்ண முடியணுன்னா கடவுள் எதுக்கு? நான் ஏதோ ஒரு பட்டிமன்றத்தை கேட்டேன். இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்க பிறக்குது, ஒரு சின்ன குழந்தை பிறக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியர் பிறந்தா சொல்கிறோமா? சொல்கிறோமா? எங்கள் வீட்டில் ஒரு MBBS டாக்டர் பிறந்துட்டாருன்னு வாங்கன்னு சொல்லிட்டு. வாழ்க்கையை பிளான் பண்ண முடியாது. வாழ்க்கையை அப்படியே அனுப்பிச்சிடும். ஆனால் அப்படி அனுப்பும் பொழுது கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் அந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக செல்லும். அதுதான் முக்கியம். பிளானிங் பண்ண தப்பே கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கடவுளை சேர்ந்து இருக்கும் பொழுது, கடவுளை சார்ந்து இருக்கும் பொழுது, கடவுளின் அன்பினால் பிணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாம் செய்யும் ஒவ்வொரு முடிவுகளும் சரியாக தான் இருக்கும். நம்ம செய்கிற முடிவு சரியாக வரலன்னா அதனுடைய முதல் பாயிண்ட் என்ன? என்னுடைய வாழ்க்கை கடவுளோடு சேர்ந்து இல்லை. அதுதான் பாயிண்ட். இப்போ நான் பண்ணுற முடிவுகள், நான் நினைக்கிறது சரியாக நடக்கலைன்னா உண்மை தானே, இது என்னுடைய பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கடவுளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. வரும்போது பேசிகிட்டு இருந்தேன் இந்த கெவி கட்டுறது உண்மையிலே நான் பிளான் பண்ணவே இல்லை. இப்பயும் சொல்கிறேன், என் மனசில் அந்த பிளானே கிடையாது. திடீர்னு சொன்னேன். அது எப்படி உண்மையாச்சு? ஒரே காரணம், அந்த 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 நிமிடத்திலே வந்த அந்த நினைப்பு வந்து எண்டு கிடையாது, ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. அது நடந்துச்சுன்னா கடவுளுடைய அனுகிரகம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நடக்கலை, அது என்ன அர்த்தம்? அதுக்கு இது என்னுடைய நினைப்பு, அது கடவுளுடைய அனுகிரகம் கிடையாது. இந்த ஒரு பாதையில் நாம் செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் தாழ்வுகளையும் ஏற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். பிரச்சனை என்ன? நான் கடவுள்கிட்ட போகிறேன், கடவுள்கிட்ட வேண்டுறேன், கோயிலுக்கு போகிறேன். அது நம்ம மதம் கிடையாது, எல்லா மதத்துலையும் அப்படி தான். கோயிலுக்கு போகிறேன், வேண்டுறேன், காணிக்கை செலுத்துகிறேன், என்னென்னவோ பண்ணுறேன், ஒன்றுமே ஆக மாட்டேன். அப்போ கடவுள் இருக்காரா? வீட்டில் ஒரு பெரிய விபத்து நடந்துடுது, ஒரு மரணம் நடந்துடுது, ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்துடுது, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே உட்காந்துடுறோம். ஆனால் அது கிடையாது. கடவுளை சார்ந்து வாழும் பொழுது, வெற்றிகள் வரும் பொழுது கடவுள்தான் காரணம் என்று அந்த வெற்றியை கடவுளுக்கு செலுத்த வேண்டும். தோல்விகள் வரும் பொழுது அந்த தோல்வியை நான் என்னுடைய முயற்சியால் செய்ய நினைத்தேன், தோல்வியாக முடிந்துவிட்டது, கடவுளிடம் சித்தம் இது கிடையாது. அந்த விதமாக வெற்றியும் தோல்வியும் ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். கடவுள் அழைக்கும் பொழுது ஒரு காரணம் சொல்லி அழைக்க மாட்டார். இதுக்காக ஒன்று அனுப்புகிறோம். இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், நம்ம இங்கிலீஷ் மீடியம் பிள்ளையை போடுறோம். என்ன காரணம்? என் பிள்ளை இங்கிலீஷ் படிக்கணும்னு சொல்லி ஒரு காரணம் இருக்குல்ல. ஒரு பிள்ளை BA இங்கிலீஷ் படிக்கிறோம், ஒரு காரணம் இருக்குது. என் பிள்ளை அந்த காலேஜ் பண்ணால் BA இங்கிலீஷ் படிப்பா, அல்லது D.Ed படிப்பா, B.Ed படிப்பா, இன்ஜினியரிங் பண்ணுவா, ஒரு காரணம் இருக்குது. ஆனால் கடவுளுடைய அழைத்திலே அந்த காரணத்தை புரிஞ்சிக்க முடியாது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நடந்த அந்த இன்பங்களும் துன்பங்களையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு காரணமே கிடைக்காது. எதுக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுத்தாரு, எதுக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுக்கல. ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய பொறுப்புலை பங்கில் ஒருவர் இறந்து விட்டார். நான் அவருடைய அடக்கத்தை பூசிக்கு போயிருந்தேன். நார்மலாக வந்து அந்த கிராஸ் இருக்குல்ல, அதை முன்னே வைப்பாங்க. அன்றைக்கி கிராஸ் பின்னாடி இருந்துச்சு, இங்கே இருந்துச்சு. இதெல்லாம் சிரிச்சிட்ருக்கான். முன்னே இருந்துச்சு. நான் நேராக பார்த்த உடனே அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 22/12/1965, 22 டிசம்பர் 1965. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 4 ஜனவரி, ரெக்கார்ட் படி 66.
ஒரு 2 வாரம் டிஃப்ரென்ஸ் 2 பேருக்கும். என்னுடைய முதல் நோட்சி அதுதான். எதற்கு கடவுள் அவரை எடுத்துக்கொண்டார், எதற்கு கடவுள் என்னை எடுத்துக்கொள்ளவில்லை. 15 days தான் டிஃப்ரென்ஸு. 22 December 1965 அவருடைய பிறந்தநாள், 4 January 66 என்னுடைய பிறந்தநாள். ஒரு 15 days டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவரை ஏன் கடவுள் அழைத்துக்கொள்ள வேண்டும், என்னையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அங்கே அம்மா உட்காந்துது பக்கத்தில். அந்த அம்மாவுக்கு 80 வயசு ஆயிடுச்சு, பாட்டி. அந்த அம்மா ஏன் இருக்குன்னு இந்த பிள்ளை ஏன் போகணும்? காரணம் தெரியுமா? காரணம் கிடையாது. ஆகவே கடவுளுடைய சித்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, அனுபவிக்க வேண்டும். கடவுளுடைய புரிந்து கொள்ள முடியாது, ஒரு காரணம் இருக்காது, அனுபவிக்க வேண்டும். எவ்வாறு அந்த 4 பேரும் ஒன்றுமே யோசிக்கலை. அப்பா விட்டாங்க, அம்மா விட்டாங்க, மனைவி விட்டாங்க, பிள்ளையை விட்டாங்க, தன்னுடைய வேலையை விட்டாங்க. அப்படியே கடவுள் கூப்பிட்டார், நான் போகிறேன், அவ்வளோதான் போகிறேன், என்னாகுன்னு தெரியாது. அந்த விதமாக தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செம்மையாக மாறும். ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி எல்லாமே நான் தான் பண்ணுறேன், என்னால் தான் நான் பண்ண முடியும், எல்லாமே என்னுடைய சக்தின்னு சொன்னால் அந்த வாழ்க்கை எடுபடாது. அதான் கடவுள் சொல்கிறாரு, கடவுளை மிகவும் அன்பு செய்ய வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய முயற்சி உள்ள இருக்குது, இல்லை இருக்குது, நானும் முயற்சி பண்ணணும். ஆனால் கடைசி முடிவு அவர் தான். அவருடைய சித்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சித்தத்தை ஏற்றுக்கொண்டு தான் அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாள். அந்த சித்தத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஒவ்வொரு புனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அந்த சித்தத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஒவ்வொரு அப்போஸ்தலரும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அதே சித்தத்தை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவருக்காக. இதை நாம் முதலில் உணர வேண்டும். இரண்டாவது, இந்த வாசகத்துடைய முதல் பாகம், அது எப்படி வெளியே வரும், நாம் கடவுளை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அந்த சித்தம் எப்படி வெளிப்படுகின்றது. முதலிலே என்னுடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் தேவை, நான் திருந்த வேண்டும். நிறைய காரியங்களிலே என்னுடைய வாழ்க்கை கடவுளை சார்ந்த வாழ்க்கையாக இல்லை, நிறைய எண்ணங்கள் கடவுளை சார்ந்த எண்ணங்களாக இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே நான் திருந்த வேண்டியது, திருத்தப்பட வேண்டியது நிறைய இருக்குது. ஆகவே தான் மனமாற்றம் தேவை, ஆண்டவர் பால் செல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தப்பு செய்கிறோம், குறைகள் இருக்குது, தப்பு செய்கிறோம். அந்த மனமாற்றமானது ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது தான் நாம் கடவுளை சார்ந்து வாழ முடியும். கடவுளை சார்ந்து வாழ வேண்டுமென்றால் அந்த மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நான் குறைகள் உள்ளவன், வாழ்க்கையிலே குறை இருக்கிறது, அந்த குறையை நிவர்த்தி செய்து கடவுளோடு இணைந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும். அந்த ஒரு தூய தன்மையானது, அந்த பண்பானது நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செம்மையாக மாறும். அதை தான் எல்லாமே செஞ்சாங்க. வாழ்க்கையில் முன்னேறினவங்க, கடவுளோடு சேர்ந்து வாழவங்க எல்லாம் செஞ்சது இதுதான். இதைத்தான் செய்ய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழைக்கப்படுகிறார். என்ன மாதிரி குற்றங்கள் இருக்கிறது, என்ன மாதிரி குற்றங்கள்? இன்றைய 2ஆம் மாதம் ஒரு மிக அழகான ஒரு உதாரணம். புனித பவுல் வாழும் பொழுதே நான் அவரை சார்ந்தவன், நான் இவரை சார்ந்தவன், நம்ம சொல்கிறேன்ல, நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, நான் அந்த நான் என்னுடைய வாழ்க்கை அந்த மாதிரி, அந்த வாழ்க்கை அந்த மாதிரி, அவன் எனக்கு குறைஞ்சவன், எனக்கு மேலானவன். இந்த பிரிவினைகள் மொழியின் அடிப்படையிலே, ஜாதியின் அடிப்படையிலே, சமூகத்தில் உள்ள பாகுபாடின் அடிப்படையிலே, பண அடிப்படையிலே நாம் நமக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வந்து இருக்கின்றோம். குடும்பத்திற்குள்ளே பிரிவினை இருக்கும். நான் தான் பெரியவன், கணவன் சொல்கிறது நான் தான் பெரியவன், மனைவி சொல்கிறது நான் தான் பெரியவள், குழந்தைகளுக்கும் தந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மாக்கும் அங்கே பிரிவினைகள். இந்த பிரிவினைகள் தான் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுகின்றது. எங்கு பிரிவினை இருக்கிறதோ அங்கு கடவுள் இல்லை, இது உண்மை. எங்கு பிரிவினை இருக்கிறதோ, நாம் எங்கு பிரிவினையை உண்டு பண்ணுகின்றோமோ அது கடவுளுடைய சித்தம் கிடையாது. அது நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி, சமுதாய வாழ்க்கையும் சரி, பிரிவினைகள் இருந்தால், பிரிவினைகள் ஏற்படுத்தப்பட்டால் அங்கு கடவுள் அரசி இல்லை. கடவுள் நம்மை ஒற்றுமையாக வாழ அழைக்கிறார். அன்பின் வெளிப்பாடு ஒற்றுமை. ஒற்றுமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஒருவரை அனுசரித்து செல்லும் அந்த மனப்பான்மை நம்மிடம் இருக்க வேண்டும். மனம் தெரிந்தா மன்னிப்பு கேட்கறது ஈஸியா, மன்னிப்பு கேட்காம போகிறது ஈஸி? சொல்லுங்கள் நீங்கள். மன்னிப்பு கேட்கறது ஈஸியா, மன்னிப்பு கேட்காம போகிறது ஈஸியா? எது ஈஸி? இன்னொன்று சொல்கிறேன், காசு வாங்கிறது ஈஸியா, காசு வேண்டான்னு சொல்கிறது ஈஸியா? காசு வாங்கிறது ஈஸி,
காசு உங்கள் முன்னாடி ஒருத்தன் வந்து 1 கோடி வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்குன்னு சொன்னால் எனக்கு வேண்டாம்னு சொல்லுமா? அது கஷ்டம், அது கஷ்டம். உன் வீட்டில் வந்து காசு கொண்டு வான்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. அதே போல் தான் வந்து நான் அன்பு செய்கிறேன் ரொம்ப ஈஸி சொல்லிட்டு போயிடலாம், ஐ லவ் யூ. அந்த அன்புன்ற வார்த்தைக்கு பல பரிமாணங்கள் இருக்கிறது. ஆனால் நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும், ஒரு தைரியம் வேணும். அது மட்டும் கிடையாது, கிடையாது. ஒற்றுமை குலையும் பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்திலிருந்து விலகி செல்லும் பொழுது மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரிடம்? கடவுளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நம்மோடு வாழும் மக்களிடம் மன்னிப்பு கேட்டோம். அதுதான் வாழ்க்கை. அந்த மன்னிப்பு கேட்கும் தன்மை யாருக்கு வந்ததோ அவங்கள்தான் கடவுளோடு நெருங்கி வாழும் மக்கள். பணம் செஞ்சிச்சே, நான் ரொம்ப கடவுள் கிடையாது, நான் ரொம்ப படித்தவன், ரொம்ப புத்தி உள்ளது, ரொம்ப சக்திசாலி, அதெல்லாம் வந்து கடவுளுக்கு தூரம் போய்ட்டுருக்கோம். யாருக்கு மன்னிக்கும் மனப்பான்மை அதிகமாக இருக்கிறதோ, மன்னிப்பு கொடுக்கும் மனப்பான்மை, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் மன்னிப்பாது, ஐ எம் சாரி, உண்மையிலேயே வாழ கிடையாது, உண்மையிலே மனசார சொல்ல யாருக்கு அந்த தைரியம் இருக்கிறதோ அவர்கள்தான் கடவுளோடு சேர்ந்த மக்கள். ஒற்றுமையை பிரிப்பவர்கள் கடவுளோடு சேர்ந்த மக்கள் கிடையாது. தன்னைத்தானே பெரியவனாக மதிக்க வேண்டும் விரும்புபவர்கள் கடவுளை சார்ந்த மக்கள் கிடையாது. ஒற்றுமையை குலைக்காமல் ஒற்றுமையோடு வாழ்ந்து மன்னிப்பு கேட்கும் திறன், மன்னிப்பு கேட்கும் சக்தி, மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளும் சக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் கடவுளோடு சேர்ந்து வாழும் மக்கள். அவ்வாறு வாழும் மக்கள் கடவுளுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்று நடக்கிறார்கள். அவ்வாறு வாழும் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மனமாற்றம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் அந்த 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 பணிவு உள்ளம் வரும். அதைத்தான் கடவுள் நம்மிடையே எதிர்பார்க்கிறார். நம் அனைவரும் இதை யோசித்து பார்ப்போம். கஷ்டம், ஒரு நாளில் வராது, ரொம்ப கஷ்டம். ஐ எம் சாரின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆண்டியை பார்த்து நம்ம பஸ்ஸில் போகிறோம், நம்ம யாரோ காலை மதிச்சிட்டாங்க, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே அம்மாவை பார்த்து ஐ எம் சாரின்னு சொல்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. உண்மையா இல்லையா? பஸ்ஸில் யாரோ ஒரு ஆண்டி, யாரோ ஒரு அங்கிள் தெரிஞ்சோ தெரியாமையோ காலை மதிச்சுட்டா உடனே சொல்லுவோம் ஐ எம் சாரின்னு சொல்லிவிடுவோம். அது ரொம்ப ஈஸி. அந்த ஆண்டி யாருன்னு தெரியாது, அவங்க எங்கே போகிறோன்னு தெரியாது, மறுபடியும் பார்க்குறோன்னு தெரியாது, அங்கே சொல்லலாம். ஆனால் என் முன்னாடி வாழ்ந்தவங்க, என் கூட வாழ்ந்தவங்ககிட்ட ஐ எம் சாரி, நான் மன்னிப்புக்கன்னு சொல்கிறது கஷ்டம். ஒரு கணவன் மனைவிடம் மன்னிப்பு கேட்பது மிக மிக கடினம். வயசு வருஷா ஒரு மனைவி கணவனிடம் மன்னிப்பு கேட்பது மிக மிக கடினம். ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளிலே தவறு செய்யும் பொழுது மன்னிப்பு கேட்பது மிக கஷ்டம். அதே போல் பிள்ளைகளும் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்பது கஷ்டம். ஒரு சகோதரன் சகோதரியை பார்த்து, சகோதரனை பார்த்து மன்னிப்பு கேட்பது மிக கஷ்டம். ஆனால் அந்த மன்னிக்கும் மனப்பான்மை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பங்காக மாறினால், உங்களுடைய வாழ்க்கையாக மாறினால், புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் மனமாற்றத்தின் தொடக்கம், அங்குதான் அன்பின் தொடக்கம், அங்குதான் முழு வாழ்க்கையின் தொடக்கம், அங்குதான் கடவுளுடைய அரசின் தொடக்கம், அங்குதான். அங்கு கடவுளுடைய அரசு நிறைவேற்றப்படுகிறது. எங்கு மனமாற்றம் இருக்கிறதோ, எங்கு மன்னிப்பு இருக்கிறதோ, எங்கு மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இருக்கிறதோ, எங்கு அன்பு இருக்கிறதோ அங்குதான் கடவுள் இருக்கார். ஆனால் சொன்னார்ல, மனம் திரும்புங்கள், கடவுளுடைய அரசு நெருங்கிவிட்டது. நெருங்கிட்டது முதல்ல வந்துடுச்சு. நம்ம அந்த பண்பை இல்லாமல் போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய அரசு என்றுமே இருக்காது. கடவுளுடைய அரசில் வாழ வேண்டுமா, கடவுளோடு வாழ வேண்டுமா, கடவுளோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டுமா என்பது அந்த முடிவு நாம் தான் செய்ய வேண்டும். அந்த முடிவுக்கு ஆண்டவர் என்றும் காத்திருக்கிறார். அந்த நல்ல முடிவுக்கு ஆண்டவர் என்றும் காத்திருக்கிறார், நமக்கு அருள் கொடுக்கிறார். அந்த அருளோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஆண்டவரை பார்த்து மன்றாடுங்கள். அன்னை மரியாள் வழியாக நின்றாடுங்கள். நம்முடைய புனிதர் வனத்து சின்னப்பெரும் வழியாக நின்றாடுங்கள். கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையிலே என்றுமே நல்லது நடக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்வோம். அனைவரும் எழுந்திருங்கள். கிரீட் விண்ணை மண்ணை தந்தை மகன் தூய ஆவிய
வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளையும் நம்முடைய மன்றாட்டுக்களையும் ஆண்டவர் முன் தாழ்மையோடு சமர்ப்பிப்போம். எம்மை ஒளியின் பாதைக்கு வழிநடத்தும் எம் இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இறை வார்த்தையை தியானிப்பதிலும் அதன் விழுமியங்களை மக்களுக்கு அறிவிப்பதில் ஆர்வமுடன் செயல்படவும், உமது வார்த்தையை தங்கள் வாழ்வின் உயிர் மூச்சாக கொண்டு வாழ தேவையான ஞானத்தை அருள வேண்டுமென்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒத்த கருத்துருளாய் இருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள் என்ற பவுலடியாரின் அறிவுரைக்கும், மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிற இயேசுவின் போதனைக்கும் ஏற்ப பவுலடியாரை போல மனம் மாறி தூய மக்களாக ஒற்றுமையோடும் அன்போடும் திகழ வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் நாட்டின் குடியரசு தினத்தை நாளை சிறப்பிக்கவிருக்கும் இவ்வேளையில் எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையிலும் வேற்றுமையிலும் ஒற்றுமையோடு நாட்டு மக்களை சமாதானத்தின் வழியில் வழிநடத்தி ஏழை எளிய மக்களின் நல்வாழ்விற்கான திட்டங்களை வகுத்து நாட்டினை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு செல்ல தேவையான ஞானத்தை தந்தருள வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம் என்று பாடல் வரிக்கு ஏற்ப எம்மூரில் உதயமாகியுள்ள நம் அன்னையானவள் பிள்ளைகளாகிய நாம் மனம் திரும்பி ஜெபிக்கவும் இறைவனுக்கு உகந்த வழியில் நடக்க வேண்டும் என்கின்ற அன்னையின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ தேவையான அருள் வார்த்தை தர வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பதிவிரக்கம் உள்ள எம் தந்தையே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று மொழிந்த எம் இறைவா, வீட்டிற்கு ஆடம்பரமாக திகழும் குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த அகிலம் போற்று வாழவும் இந்த ஆண்டு பொதுத் தேர்வை சந்திக்க இருக்கும் 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தங்கள் தேர்வை நல்ல முறையில் எதிர்கொள்ளவும் தேவையான வரம் அருள வேண்டும் என்று புனித வனத்து சின்னப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். आंधळे एंगल मंत्राटे केटरुळुम. हम अपने सभी मतलबों को एकत्रित करते हुए
माँ मरियम की द्वारा ईश्वर की चरणों पर रखे। एक साथ बोले, प्रणाम मरिया, कृपा पूर्ण, प्रभु तेरे साथ है, धन्य तू स्त्रियों में और धन्य तेरे गर्भ का फल यीशु। हे संत मरिया, परमेश्वर की माँ, प्रार्थना कर हम पापियों के लिए अब और हमारे मरने के समय आमेन। कानिकை பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. எனையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. எனையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ் பணிகின்றேன். தந்தேன் 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவித்தொன்று இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனியை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியானவர் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: உசானா 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 என்றும் இயேசுவுக்கே. உசானா உசானா
ஹோசானா என்றும் இயேசுவுக்கே, ஹோசானா என்றும் இயேசுவுக்கே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பிறகு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய ஏற்றவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் செல்வராஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயாரின புனித மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. हम सब मिलकर पिता ईश्वर से प्रार्थना करें, जो प्रार्थना हमारे प्रभु यीशु क्रिस्त ने हम सबों को सिखाया है। स्वर्ग में है, तेरा नाम पवित्र माना जाए, तेरा राज आवे, तेरी इच्छा जैसे स्वर्ग में है वैसे इस पृथ्वी पर भी होवे। हमारा प्रतिदिन का आहार आज हमें दे, और हमारे अपराध हमें क्षमा कर जैसे हम भी अपने अपराधियों को क्षमा करते हैं, और हमें परीक्षा में ना डाल परंतु बुराई से बचा। ஆண்டவரே,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எந்த கலக்குமே நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. परस्पर शांति अभिवादन कीजिए। உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். நன்மை கொடுக்க உங்களிடம் குருக்கள் வருவார்கள். ஒவ்வொரு குருவுக்கு மட்டும் ஒரே ஒரு லைன் பண்ணுங்கள், 2-3 லைன் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு லைனில் பொறுமையாக வாங்க, நன்மை வாங்கிட்டு போங்க. நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே, ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே, ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே, ஆராதனை புரிவோம். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே,
சேர்ந்திடுவோம். மலர்ந்து மலர்ந்து உந்தன் பதத்தில் இணைந்திருந்து மணக்கும் மலர்கள் என அலங்கரிப்போம். உமது சீடரெனவே உன் பாத சுவடில் நடப்போம். உமது அன்பின் கனலே உலகம் முழுதும் நிறைப்போம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம் அருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண, விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம். உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை ஆசி பெற சிரம் தாழ்த்தி ஆண்டவரை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வரச் செய்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியான ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். हम सब विदा लें। मिस्सा संपन्न हुआ। ஆதி பிதாவினை வனத்தில் தேடிட சென்றவரே, வனத்தில் தேடிட சென்றவரே, பாசம் பற்று சுகம் யாவையும் துறந்திட, பாசம் பற்று சுகம் யாவையும் துறந்திட, வனத்திலேயே வாழ்ந்திட, இறையருள் வேண்டி இறையடி சேர, ஐம்புலன்களையும் அடக்கிட, ஐம்புலன்களையும் அடக்கிட, ஈச்சையிலையினில் ஆடையை உடுத்தி, ஈச்சையிலையினில் ஆடையை உடுத்தி, சுனையருகில் குகையிலே ஏதேன் தோட்டத்து ஆதாமை போலங்கு காட்டு விலங்குகளோடு இறைவனை கண்டு மகிழ்ந்து காக அப்பம் தர உண்டு வாழ்ந்த எம் புனிதரே, தாம் தாம் தம்மிடம் வருவோர் தீம் தீம் தீமை அகன்றிட, சூரியன் சூரியன் சூரியனை போல் அவர் புகழ் ஓங்கிடவே, இச்செய்தி 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 அறிந்து வன அந்தோணியார் வந்தனரே, அர்த்தநாசியார் கம்பளம் தந்திட, அந்தோணியார் அதை கொண்டு வர, அந்தோணியார் அதை கொண்டு வர, இரண்டு சிங்கங்கள் கல்லறை தோண்டிட, இரண்டு சிங்கங்கள் கல்லறை தோண்டிட, இறையடி சேர்ந்தீரே, தாம் தாம் தம்மிடம் வருவோர் தீம் தீம் தீமை அகன்றிட, சூரியன் சூரியன் சூரியனை போல் அவர் புகழ் ஓங்கிடவே, இங்கிருந்த 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 நமது இரு